வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு சார மாதிரியான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அரிசியே சேர்க்காம நிறைய பருப்பு சேர்த்து பண்றதுனால கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாகவும் புரோட்டீன் அதிகமாகவும் இருக்கும். இந்த அடை சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா வரும். நம்ம தோசை மாதிரி நல்ல மெல்லீஸா வாக்குறதுக்கும் வரும். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் சீசன் அப்படிங்கறதுனால இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு மாங்காய் சட்னி நம்ம அரைக்க போறோம். இந்த சட்னி நல்லா உப்பு புளிப்பு காரமா சூப்பரா இருக்கும். இந்த சட்னி இந்த அடையோட மட்டும் இல்ல, நம்ம பண்ணக்கூடிய மத்த எல்லா டிஃபன், அதாவது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரா மேட்ச் ஆகும். எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அடை அப்படிங்கறதுனால நம்ம அரைச்சிட்டு உடனே பண்ணிடுவோம். நமக்கு டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இந்த டிஃபன் குவிக்காவும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான புரோட்டீன் ரிச் அடையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல சின்ன கப்ல 1 கப்பு துவரம்பருப்பு, அதே கப்ல 1 கப்பு பைத்தம்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பு 2 மணி நேரத்துல பாருங்க நல்லா ஊற எடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை கொஞ்சம் கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சமா விட்டு கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துடுவோம். அரைச்ச மாவை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு இந்த கப்ல தான் அளந்து சேர்த்துருந்தோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, இது 4மே ஒவ்வொரு கப்பு. இதே கப்ல 4 கப்பு ராகி மாவு நான் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாம நல்லா கரைஞ்சி வந்துடும். கையாலேயே கூட தண்ணி விட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். ராகி மாவையும் நம்ம அடை மாவோட சேர்த்துருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த ராகி மாவை அதோட சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு 2 தடவை அரைச்சாலே போதும். ஈவனா மிக்ஸ் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடை மாவு பதத்துக்கு கரெக்டா இருக்கு. நம்ம பருப்பெல்லாம் அரைக்கும்போது ரொம்ப தண்ணி விடாம அரைச்சிட்டோம் அப்படின்னா ராகி மாவு அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு அந்த பதம் கரெக்டா வந்துடும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை பண்ணிக்கலாம். மாங்காய் சட்னி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/8 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். 1/4 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 கப்பு மாங்காய் பீசஸ் நான் தோலோடையே சேர்க்கிறேன். இந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் ரொம்ப சாஃப்டா ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துப்போம். லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் லேசா வதங்கணும், கிரன்ச்சியாவே இருக்கணும். அப்பதான் சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். மாங்காய் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வதக்கியிருக்கேன். லேசா கலர் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். மாங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதே அளவு தேங்காய். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலாவும் சேர்த்துக்கலாம், இல்ல மாங்காய் மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணியை விட்டு லேசா கொரப்பா இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க வேண்டாம். அடைக்கி தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் சட்னி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. இதை போல கொஞ்சம் கொரப்பா நான் அரைச்சிருக்கேன். இப்ப சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிச்சதை சட்னியில சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அடை வாத்திடலாம்.
இந்த சட்னி வந்து இந்த அடையோட மட்டும் இல்ல, மத்த எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தய தோசை, இந்த திக்கா பண்ணுவோம் இல்லையா, சாஃப்டான தோசை, அது இட்லி, தோசை, இந்த மாதிரி எல்லா டிஃபனோடையும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். பிரமாதமா இருக்கும். சட்னி ரெடியா எடுத்து இப்ப அடை மாவு பார்க்கலாம். இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. நமக்கு இதுல வந்து வெங்காயம் வேணாலும் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல கேரட்டை வந்து மெலிசா கிரேட் பண்ணி அதுவும் நம்ம சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வெறும் தேங்காயும் கொத்தமல்லி மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அடை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கடைசியா நம்ம தண்ணி விட்டாதான் நமக்கு அந்த பதம் கரெக்டா தெரியும். முன்னாடியே தண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப நீத்து போயிடுது அப்படின்னா அடை வந்து அந்த அளவுக்கு நல்லா வாக்க வராது. இப்போ பாருங்க, இந்த பதம் கரெக்டா இருக்கு. நம்ம அடை வாத்துக்கலாம். கல்லு சூடாயிடுத்து, அடை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மெலிசாவே பண்றதுக்கு வரும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டுப்போம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓரமெல்லாம் பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு அழகா கோல்டன் கலர்ல பார்த்தாலே தெரியாது நல்லா கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு. அடை பாருங்க, இந்த சைடுமே நல்லா வெந்துடுது. இப்ப அடையை வந்து நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். அடை பாருங்க, ஓரமெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியறது நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு, மெலிசாவும் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம். நோ ரைஸ் புரோட்டீன் ரிச் அடையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய் சட்னியும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம அந்த அடையும் இந்த சட்னியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த அடை வந்து நமக்கு கிறிஸ்பியா வேணும்னா கிறிஸ்பியாவும் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இப்ப நல்லா அப்படி மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். இல்ல சாஃப்டா வேணும் அப்படின்னாலும் நம்ம சாஃப்டாவும் பண்ணிக்கலாம். அதனால தோசை மாதிரி மெலிசா வரும். சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். இந்த அடைய வந்து இப்ப மாங்காய் சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. அடை வந்து நல்லா மைல்டா இருக்கு. சட்னி வந்து கொஞ்சம் காரசாரமா கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. மாங்காய் சட்னி வந்து இந்த மாங்காய்க்கே இருக்கிற ஒரு நல்ல ஃபிளேவர், அதுக்கு இருக்கிற ஒரு லேசான ஒரு புளிப்பு, நம்ம சேர்த்திருக்கிற காரம், கடுகு வெந்தய வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த அடைக்கு வந்து சூப்பரா மேட்ச் ஆயிருக்கு. இந்த அடையோட மட்டும் இல்ல, நம்ம எந்த டிஃபன் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஈவன் நம்ம சூடான சாதத்துல கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டுண்டு இதை வந்து இவ்வளவு தண்ணியா இல்லாம எனக்கு கொஞ்சம் கெட்டியா தொகையல் மாதிரி அரைச்சிட்டு சாதத்துக்கு பசங்க சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். மாங்காய் வந்து எந்த அளவுக்கு புளிப்பா இருக்கோ அதுக்கு தகுந்த மிளகாயை சேர்த்துக்கணும். அந்த காரத்தையும் இந்த மாங்காயோட புளிப்பையும் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடைக்கு வந்து நம்ம அரிசி சேர்க்காம ராகி மாவு சேர்த்ததுனால சாப்பிடும்போது லைட்டாவும் இருக்கு. சாப்பிட்ட பிறகு நமக்கு ஹெவியாவும் ஃபீல் ஆகாது. ஈவன் நம்ம ராத்திரி நேரமே பண்ணி சாப்பிட்டா கூட நமக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கும். அரிசி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் டிஃபன். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட அரிசியே சேர்க்காத புரோட்டீன் ரிச் அடையும் இந்த மாங்காய் சட்னியும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.